ஹலோ கைஸ், இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த நேம்ன்ற செல்லுக்கு பக்கத்துல இருக்கிற செல்லை நான் கிளிக் பண்ண அப்படின்னா சைட்ல டவுன் ஆரோ ஒன்று காட்டுது. அதை கிளிக் பண்ணனா இந்த காலம்ல நான் என்டர் பண்ணிருக்க எல்லாரோட நேமும் இந்த லிஸ்ட் மாதிரி காட்டுதுங்களா. இதுல ஏதாவது ஒரு நேம் இப்படி செலக்ட் பண்ண அப்படின்னா கீழே அவங்க ஸ்கோர் பண்ணிருக்க மார்க்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இது எப்படி? ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுக்கு நான் டேட்டா வேலிடேஷன்ல இருக்கிற லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை தான் யூஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா? லாஸ்ட் வீடியோல டேட்டா வேலிடேஷன் என்ன, டேட்டா வேலிடேஷன்ல இருக்கிற லிஸ்ட் அப்புறம் கஸ்டம் இந்த ரெண்டு ஆப்ஷனை தவிர மீதி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த ரெண்டை மட்டும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால தான் உடனே இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பிகாஸ் சொல்ல எப்பவுமே மீறக்கூடாது இல்லையா? சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. ஸோ டுடே வீடியோவில் டேட்டா வேலிடேஷன்ல இருக்கிற லிஸ்ட் ஆப்ஷனை பற்றி தான் டீட்டெயிலாக புரியுற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போதான் புரியும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டேட்டா வேலிடேஷன் என்ன திரும்பவும் சொல்றேன் பாருங்க. ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருந்தேன், இப்பவும் சொல்றேன். ஒரு செல்லுக்குள்ள எந்த மாதிரி வேல்யூஸை அலோவ் பண்ணணும், எந்த மாதிரி வேல்யூஸை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு அந்த செல்லையே டிசைட் பண்றது தான் இந்த டேட்டா வேலிடேஷன். சரிங்களா? இப்போ அதுல லிஸ்ட்ன்ற ஆப்ஷனை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோல. கஸ்டம் டேட்டா வேலிடேஷனை இன்னொரு வீடியோல பார்க்கலாம், அதுவும் பெரிய டாபிக். சரி, இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? எப்பயும் போல டுமோகூர் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனில ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண கேண்டிடேட்ஸோட நேம் இங்க என்டர் பண்ணிருக்கேன், அவங்களோட குவாலிஃபிகேஷனும் என்டர் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற காலம்ல இந்த கேண்டிடேட்டை எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக இன்டர்வியூ எடுத்தாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் இங்க டைப் பண்ணணும். சரிங்களா? நான் சொல்றேன் கவனிங்க. இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற காலம்ல இந்த கேண்டிடேட்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக இன்டர்வியூ எடுக்கப்பட்டாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை இங்க என்டர் பண்ணணும். அந்த டிபார்ட்மெண்ட் இந்த 3 டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒண்ணா இருக்கணும். பிகாஸ் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஆள் தேவைப்படுது. சோ அந்த 3 டிபார்ட்மெண்ட்டை இங்க என்டர் பண்ணி வச்சிருக்கேன். அது ஒரு டேபிளா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் நான் இங்க டேபிளா ஃபார்ம் பண்ணிருக்கேன் அப்படின்னா அது அப்புறமா சொல்றேன், கவனிங்க. இப்போ இந்த 3 டிபார்ட்மெண்ட் நேம் இங்க என்டர் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இதுல வரணும். கரெக்ட்டுங்களா? இதுல இல்லாம அக்கவுண்ட்ஸ் இல்ல HR அப்படி எதனா போட்டனா அது ரொம்ப போயிடும். சோ இந்த 3 டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இதுல என்டர் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளா நம்ம டேட்டா வேலிடேஷன்ல இருக்கிற லிஸ்ட் ஆப்ஷனை உள்ள கொண்டு வர போறோம். அது எப்படின்னு சொல்றேன் கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்ச் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷனுக்குள்ள போயிட்டு டேட்டா வேலிடேஷன்ல செட்டிங்ஸ் அப்படின்ற டேப்ல அலோக்கு கீழே இங்க ஒரு ஆரோ தெரியுது பாத்தீங்களா? இந்த ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய காட்டும். எனி வேல்யூன்றது உங்களுக்கே தெரியும், எந்த வேல்யூ வேணாலும் அலோவ் பண்ணணும். நம்மளுக்கு தேவையானது லிஸ்ட். சோ இந்த லிஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு சோர்ஸ்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல நீங்க மேனுவலாவும் டைப் பண்ணிக்கலாம். என்னென்ன டிபார்ட்மெண்ட் வேணும் நம்மளுக்கு? ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, மெயின்டெனன்ஸ் அப்படின்னு நீங்க மேனுவலாவும் டைப் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஒரு ரேஞ்சில் எனக்கு தேவையான டிபார்ட்மெண்ட்லாம் டைப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா சிம்பிளா இந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு எதுல இருந்து எது வரைக்கும் தேவையோ அதை செலக்ட் பண்ணி மறுபடியும் இந்த ஐகானை பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த டேபிளோட ரேஞ்சு அந்த சோர்ஸ் என்ற டேப்ல ஷோ பண்ணும். ஓகேங்களா? இப்ப சிம்பிளா இங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த செல்லுக்கு பக்கத்துல ஒரு ஆரோ பட்டன் காட்டுதா? இதுதான் டிராப் டவுன் ஐகானு. இந்த ஐகானை அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரொடக்ஷன் வேணா ப்ரொடக்ஷன், குவாலிட்டி வேணா குவாலிட்டி, மெயின்டெனன்ஸ் வேணா மெயின்டெனன்ஸ், மறுபடியும் ப்ரொடக்ஷன், குவாலிட்டி அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையோ அதை இங்க லிஸ்டா காட்டும். அதில் நீங்க செலக்ட் பண்ணி வர வச்சுக்க முடியும். இப்ப இந்த டேபிள்ல இப்ப நான் கன்வெர்ட் பண்ணல, இப்ப டேபிளா கன்வெர்ட் பண்ற பாருங்க. மொத்த டேபிளையும் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+T கொடுத்து அதோட டேபிளா நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன் இப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போதான் இங்க கீழே நீங்க ஏதாவது இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஆட் பண்றீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இன்ஸ்பெக்ஷன் போறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்பெக்ஷன் டைப் பண்ணி என்டர் அடிச்சுன்னா இப்போ அந்த காலம்லயே இந்த இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆட் ஆயிருச்சு, அந்த டேபிள்ல ஆட் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இந்த செல்ல கிளிக் பண்ணி டிராப் டவுன் ஓபன் பண்ணா இங்க பாருங்க இன்ஸ்பெக்ஷன் காட்டுது. இன்கேஸ் இது டேபிளா இல்ல அப்படின்னா இங்க பாருங்க டேபிளா இல்ல. இப்போ கீழே அதே இன்ஸ்பெக்ஷன் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் ஆட் பண்றேன். என்டர் அடிச்சுட்டு இப்போ இந்த செல்ல கிளிக் பண்ணி டிராப் டவுன் ஓபன் பண்றேன். இங்க பாருங்க இன்ஸ்பெக்ஷன் என்ற டிபார்ட்மெண்ட் இங்க காட்டல. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த ரேஞ்ச இல்ல இந்த டேபிள நீங்க Ctrl+T கொடுத்து அது ஒரு ஆஸ் டேபிளா கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டைமுக்கு ஏத்த மாதிரி கீழே ஏதாவது ஆட் பண்ணணும், டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா டிராப் டவுன் லிஸ்ட்ல காட்டும். இன்கேஸ் இந்த வேல்யூஸ் எல்லாம் டேபிள்ல கன்வெர்ட் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆட் பண்ற டிபார்ட்மெண்ட் இங்க ஷோ பண்ணாது. சரி, நான் கன்வெர்ட் டேபிளா கொடுத்துறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ வீடியோ ஸ்டார்டிங்ல பார்த்த எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் போகும் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸோட நேம் இங்க என்டர் பண்ணிருக்கேன். 5 சப்ஜெக்ட்ல அவங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அதையும் என்டர் பண்ணிருக்கேன். டோட்டல்ல அவங்களோட டோட்டல் வேல்யூ இருந்திருக்கு. சரிங்களா? இப்போ நான் இந்த இடத்துல நேம் ஏதாவது ஒரு நேம் டைப் பண்ணா அவங்களோட மார்க் டீடைல்ஸ் இங்க வரணும். சரிங்களா? ஆனா நான் மேனுவலா டைப் பண்ணக்கூடாது. டிராப் டவுன் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி நேமை செலக்ட் பண்ற மாதிரி வரணும். அதுக்கு இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு டேட்டா டேப்ல டேட்டா வேலிடேஷன் போங்க. இங்க எனி வேல்யூக்கு பதிலா லிஸ்ட்ன்றத செலக்ட் பண்ணிட்டு சோர்ஸ்ல எப்பயும் போல நான் இந்த ஐகானை பிரஸ் பண்ணி இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் எந்த நேம் வேணுமோ அந்த நேம் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த செல்லுல இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம
டைப் பண்ண போறோம். என்ன ஃபங்க்ஷனு? ஈக்குவல் எக்ஸ் லுக்அப். எக்ஸ் லுக்அப் ஃபங்க்ஷனை பத்தி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துருந்தீங்கன்னா எக்ஸ் லுக்அப் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும். இருந்தாலும் நான் ரொம்ப சொல்றேன் பாருங்க. எக்ஸ் லுக்அப் டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தவனே நம்ம ஆர்குமெண்ட்ஸ் கேக்குது, லுக்அப் வேல்யூ கேக்குது. எனக்கு இங்க வரக்கூடிய நேம் தான் லுக்அப் வேல்யூ. சோ இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுக்குறேன். லுக்அப் அரேன்னு கேக்குது. லுக்அப் அரே எது நம்மளுக்கு? இங்க இருக்கிறது தான் லுக்அப் அரே. ஓகேங்களா? சோ இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கமா கொடுத்துட்டு ரிட்டர்ன் அரேன்னு கேக்குது. ரிட்டர்ன் அரே எங்க இருக்கும்? இந்த மார்க் டீடைல்ஸ். இது மொத்தமாவும் எனக்கு ரிட்டர்ன் அரே தான். சோ மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுக்குறேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணல, நல்லா கவனிங்க. கமா கொடுக்குறேன். இஃப் நாட் ஃபவுண்ட், அந்த பேரே இங்க இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு கேக்குது. நீங்க சிம்பிளா நோ நேம் ஃபவுண்ட்னு கொடுத்துக்கலாம். இல்ல எம்டியா வேணும்னா டபுள் கோட்டை ஓபன் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு மறுபடியும் டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா சூனா பானான்னு வந்திருக்கு. சூனா பானாவோட மார்க் டீடைல்ஸ் வந்துச்சா? நெக்ஸ்ட் இப்போ நான் வேற நேம் மாத்துறேன். சங்கலி சங்கர், அவரோட மார்க் டீடைல்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வேற நேம் மாத்துறேன். மாட்டு ரவி, இவரோட மார்க் டீடைல்ஸ் வந்துச்சா? இப்போ சிம்பிளா உங்களுக்கு இந்த லிஸ்ட் வேண்டாம் அப்படின்னா, இந்த நேம் வேண்டாம் அப்படின்னா சும்மா அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். ஓகேங்களா? இவ்வளவுதாங்க லிஸ்ட். இதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இன்கேஸ் இந்த லிஸ்ட்டை யூஸ் பண்ணாம நீங்க மேனால ஏதாவது ஒரு நேம் என்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்னோட நேமே என்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்க, வராஜ் அப்படின்னு என்டர் பண்ணி என்ன பண்ணுது? அலோவ் பண்ணல. திஸ் வேல்யூ டசன்ட் மேட்ச் த டேட்டா வேலிடேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டிஃபைன்ட் ஃபார் திஸ் செல். இந்த நேம் நீ உன்னை அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. பிகாஸ் இந்த லிஸ்ட்ல டைப் பண்ண நேம் இல்லை. ஓகேங்களா? இதுதான் டேட்டா வேலிடேஷன்ல இருக்கிற லிஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வீடியோல டேட்டா வேலிடேஷன்ல இருக்கிற கஸ்டம் டேட்டா வேலிடேஷன்னா என்ன, அது எப்படி யூஸ் பண்றதுன்னு டீட்டெயிலா எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எக்ஸல் கத்துக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.